ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ ஹோண்டா கேரேஜ். நம்ம கேரேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிளாமருங்க. இந்த வண்டி வந்து கிளாமரு. ஆல்ரெடி வெளியே ஒரு 2 கேரேஜ் போயிட்டு வந்துருக்கு. இந்த வண்டியோட நாய்ஸ் பாட்டு இன்ஜின் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட நாய்ஸ் கிடையாது. இந்த நாய்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்கும். ஆனால் அந்த நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் பேரிங் போச்சு, இன்ஜின் தான் ஃபுல்லாக தான் பிரித்து தான் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து கிராங்க் பேரிங்லாம் போகல. நான் உங்களுக்கு அந்த என்ன கம்ப்ளைண்ட்னு இந்த கிளச்சுக்கு ஒரு கழட்டி உங்களுக்கு நான் அந்த வீடியோ காட்டுறேன். இப்போ அந்த வண்டியில் நாய்ஸ் பார்த்தோம்லங்க, இந்த வண்டியிலோட நாய்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? அது வந்து வேற எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இந்த பேரிங் தாங்க போயிருக்கு. ஆயில் ரூட்டிங் பேரிங். இது வந்து இந்த பேரிங் போயிடுச்சு. இந்த பேரிங் போனதுக்கு அப்புறம் கிராங்க் கொடுக்குற மாதிரி அவ்வளோ ஒரு சவுண்ட் வந்திருக்கு. இந்த பேரிங் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் வண்டியை கிளச்சு அஸ்மல் பண்ணி போட்டு உங்களுக்கு அந்த நாய்ஸ் காட்டுறேன். இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா பேரிங் கழட்டிட்டோம். இப்போ புது பேரிங் தான் போட போகிறோம். இந்த பேரிங் மோஸ்ட்லி போடுறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சைடு சீல்டோட வாங்கி போடணும் பேரிங் போடுறப்போ. ஏன்னா இது வந்து ஆயில் ரூட்டிங், கிராங்க் ஆயில் போகிற ரூட்டிங்க. இந்த பேரிங் கரெக்டாக சீல்டோட வாங்கி போட்டிங்கன்னா ஆயில் ப்ரெஷருக்கும் சீக்கிரம் கிராங்க் கம்ப்ளைண்ட் வராது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நாய்ஸ் பாருங்க. நாய்ஸே கிடையாது. எவ்வளோதான் சிம்பிள் தான். இதுக்காக நம்ம ஃபுல்லாக இன்ஜினை பிரித்து தான் கிராங்க் பேரிங் தான் மாற்றணும்லாம் எதுவுமே இல்லை.